பன்னீர் மசாலா சப்பாத்தி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாணலில் நல்லா காஞ்ச பிறகு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றிக்கிட்ட பிறகு அதில் கொஞ்சம் பெருஞ்சீரகம், ஒரு பட்டை, 2 லவங்கம், ஒரு பிரியாணி இலை எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடணும். அதுக்கப்புறமா 2 நல்ல பெரிய வெங்காயமாக நறுக்கி அதில் சேர்த்துக்கணும். அது கூட 2 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கின பிறகு நான் ஒரு சின்னதாக ஒரு 4 தக்காளி அந்த மாதிரி எடுத்து கட் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா இதுக்கு இடையில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுடணும். அதுக்கப்புறமா அந்த அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுறணும். வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதுக்கு இடையில என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் பன்னீர் இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணி வச்சுட்டு லைட்டாக நான் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். யூஸ்வலாக சில பேர் பன்னீரை அப்படியே போட்டு செய்வாங்க. நான் அப்படி செய்ய மாட்டேன். நான் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இது தக்காளியும் நல்லா வதங்கின பிறகு இதில் கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் காரத்தூள், கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதை பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க வச்சுக்கணும். கொஞ்சம் கொதிக்க வச்ச பிறகு அதுக்கப்புறமா இந்த ஃப்ரை பண்ண அந்த மசாலா அந்த பன்னீரை எடுத்து போட்டுக்கணும். இதுக்கு பன்னீரை போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரமாக கொதிக்க வைக்க வேணாம். அதுவே அந்த ஓரளவுக்கு திக்னஸ் வந்துடும். ஒருவேளை இதில் அந்த திக்னஸ் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது கிரேவி அப்படின்னு யோசிக்கிறவங்க மட்டும் உங்களோட ஆப்ஷனில் தான் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் அந்த பவுடரை கலந்து அதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும். 10 நிமிஷத்தில் பன்னீர் மசாலா கிரேவி ரெடி ஆகிடும். நம்ம சப்பாத்தி கூட சேர்த்து சாப்பிட்டுக்கலாம்.